வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும், ஆனால் பழைய நண்பர்கள் கிடைப்பது அபூர்வம் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு காணொலி மூலம் வாழ்த்து தெரிவித்த ரஜினிகாந்த் இவ்வாறு கூறினார். நமக்கு எல்லா பெரியவங்க ஆக ஆக வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியம். அவங்க தான் நமக்கு வந்து எல்லாம் என்ன வேணால் கிடைக்கும். ஆனால் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 அபூர்வம். ஸோ என்ன வந்து இப்போது என்னங்கன்னு கூப்பிட்டு மாமா, மச்சா, தாத்தா, அப்பா, அங்கிள், சாரு என்னன்னு கூப்பிட்டா கூட டேய் வாடான்னு சொல்லி பேர் சொல்லி டே வாடா இங்கே டே எப்படிடா இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து அசாதாரணமான சந்தோஷம். நான் கூட வந்துட்டு அப்பப்போ வந்து அட்லீஸ்ட் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பெங்களூர் போயிட்டு என்னுடைய பழைய டிரைவர், கண்டக்டர்ஸ் அவங்க கூட எல்லாம் வந்து இது பண்ணும்போது நான் வந்து சிவாஜி என் பேருங்கிறதே மறந்துட்டேன். அவங்க டே சிவாஜி எல்லாம் இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அது பேசும்போது அது கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கூட எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்கள் ஊரில் உங்கள் இதில் வந்து எல்லாரும் நீங்கள் மீட் பண்ணீங்க சொன்னால் பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். கீழடி அகழாய்வு அறிக்கையில் மாற்றம் செய்வதற்கு சாத்தியக்கூறே இல்லை என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் திராவிட வரலாற்று ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். அப்போது கீழடி என்றாலே நிறைய பேர் அச்சப்படுவதாகவும் கூறினார். தமிழ் மண்ணில்தான் எழுத்து உருவானது என்பதற்கான அசைக்க முடியாத ஆதாரங்கள் கிடைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கீழடினாலே நிறைய பேருக்கு ஏன் பயம் வருதுன்னு தெரியல. என்ன போல ஆளுகளுக்கு பயமே இல்லை. அதான் அங்க இருக்க பிரச்சனை. கீழடி என்று சொன்னால் ஏன் அவர்கள் அதிர்வுக்கு உள்ளாகிறார்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. என்னால் கிமு 300 தான் நம்முடைய நாகரிகம் தொடங்குகிறது என்று சொல்கிறார்கள். அந்த கருத்தை நாங்கள் மாற்றுகிறோம். அந்த கருத்தை மாற்றுகின்ற காரணத்தினால்தான் இத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் உண்மையான கருத்துக்களை என்றும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆணித்தரமான கருத்தாக நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா ஒரு ஆய்வு முடிவுகள் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். ஆய்வு முடிவுகள் ஆய்வு பண்ணவனுக்கு தான் தெரியும். ஆய்வு பண்ணவனுக்கு ஏன்ட்ட என் ரிப்போர்ட் இருக்கு, இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வெளில வந்தால் மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுவதில் பல தடங்குகள் ஏற்படுகின்றன. நான் அந்த ரிப்போர்ட்ல உறுதியாக சொல்லிவிட்டேன். இந்த ரிப்போர்ட் என்னுடைய கண்டுபிடிப்பின் மூலம் அந்த ரிப்போர்ட்ல மாற்றுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஐரோப்பிய நாடுகளை நிலைக்குலைய செய்து வரும் ஹாரி புயலின் தாண்டவம் இப்போது ஸ்பெயினை திணறடித்து வருகின்றது. குறிப்பாக கேட்டலோனியா மாகாணத்தின் டாமிரியூ பகுதியில் பனை உயரத்துக்கு எழுந்த கடல் அலைகள் கடற்கரை ஓரம் இருந்த இரும்பு வேலிகளை தகர்த்தெறிந்து ஊருக்குள் பாய்ந்தது. மற்றொரு பக்கம் ஜிரோனா நகரில் பாயும் ஒய்னர் ஆற்றின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியிருக்கிறது. கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் உடனடியாக வீடுகளின் மேல்தளங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இத்தாலியின் சிசிலி தீவில் விமான போக்குவரத்து முடங்கிய நிலையில் தற்போது ஸ்பெயினிலும் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. துனிசியாவின் கடலோர மாகாணமான சூஸில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக பியூபிச்சா பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் பல வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து முடங்கியதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பேரிடர் தடுப்பு மற்றும் அவசர கால நடவடிக்கை குழுவினரை தயார் நிலையில் இருக்குமாறு சூஸ் மாகாண ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தாழ்வான பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தாலி நாட்டின் சிசிலி தீவு உள்ளிட்ட சில பகுதிகளை சூறை காற்றும் கனமழையும் புரட்டி போட்டுள்ளது. பேரலைகளால் கடலோர பகுதிகளில் வெள்ளம் பாய்ந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. புயல் காற்றின் தாண்டவத்தால் பலெர்மோ சர்வதேச விமான நிலையம் நிலைகுலைந்து போனது. பலத்த காற்றால் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானிலேயே வட்டமிட்டதோடு பல விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் சுமார் 200 நகராட்சிகளில் அவசர கால கட்டுப்பாட்டு மையங்கள் போர்க்கால அடிப்படையில் திறக்கப்பட்டுள்ளன. சுமார் 150 நகரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரிடர் மீட்பு பணியில் 5000க்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் 1000 தன்னார்வலர்கள் முழுவீச்சில் களமிறக்கப்பட்டுள்ளனர். காலநிலை மாற்றம் வாழும் தலைமுறையினர் கண்டிராத பல காட்சிகளை உலகெங்கும் காட்டி வருகிறது. யுக்ரைனில் நிலவும் கடும் உறைபனி காரணமாக அந்நாட்டின் மிக உயரமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றான மான்யாவா நீர்வீழ்ச்சி முழுமையாக உறைந்து ஒரு ராட்சத பனிச்சுவராக மாறியுள்ளது. தலைநகர் கீவில் காற்றின் வேகத்தையும் சேர்த்தால் வெப்பநிலை -19 டிகிரி செல்சியஸ் வரை சரிந்து மக்களை நடுங்க வைத்திருக்கிறது. இதற்கிடையே இந்த உறைபனி காலத்தை சாதகமாக பயன்படுத்தி ரஷ்யா திட்டமிட்டே மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி சேமிப்பு மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்மொழிந்துள்ள அமைதி வாரியத்தில் இந்தியா இணையக்கூடாது என்றும் அது பாலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்படும் பெரும் துரோகம் என்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த அமைதி வாரியம் ஐக்கிய நாடுகள் சபையையும் தற்போதுள்ள சர்வதேச அமைப்புகளையும் புறக்கணிக்கும் அமெரிக்காவின் முயற்சியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை உதாசீனப்படுத்தும் இந்த அமைப்பில் இந்தியா பங்கேற்பது பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கு இந்தியா காலம் காலமாக வழங்கி வரும் ஆதரவை கைவிடுவதற்கு ஒப்பாகும் என்றும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறும் கர்நாடக மாநில சட்டப்பேரவை கூட்டுக் கூட்டத்தில் ஆளுநர் உரையாற்ற மறுத்திருப்பதாக தகவல் வெளியாகி மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டின் மறுப்புக்கான காரணம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. எனினும் கர்நாடக அரசு அண்மையில் நிறைவேற்றிய வெறுப்பு பேச்சு தடை மசோதா உள்ளிட்ட சில மசோதாக்களுக்கு இன்னும் ஒப்புதல் அளிக்கப்படாதது அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான கருத்து வேறுபாட்டை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆளுநர் தனது முடிவில் உறுதியாக இருந்தால் உரை இல்லாமலேயே கூட்டத்தொடரை நடத்துவது குறித்து முதல்வர் சித்தராமையா மற்றும் சபாநாயகர் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஆளுநரின் அரசமைப்பு சட்ட பங்கு குறித்து புதிய விவாதத்தை ஏற்படுத்தலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆரவள்ளி மலைத்தொடரில் சுரங்கப் பணிகளால் ஏற்படும் பாதிப்புகளை ஆராய புதிய நிபுணர் குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இந்த குழுவில் இடம்பெற வேண்டிய தகுதியான நிபுணர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு அனைத்து மனுதாரர்களுக்கும் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. முன்னதாக 100 மீட்டருக்கு மேல் உள்ளவை மட்டுமே மலை என்ற மத்திய அரசின் வரையறையை நிறுத்தி வைத்த நீதிமன்றம் சுரங்கப் பணிகளுக்கான தடையையும் நீட்டித்துள்ளது. ராஜஸ்தான் பாலைவனம் பரவாமல் தடுக்கும் இயற்கை அரணான ஆரவள்ளியை பாதுகாக்க இந்த நிபுணர் குழுவின் அறிக்கை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.